Hi guys, welcome to Kena Financials. இன்னைக்கு வந்து February 8th. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். ஸோ லெவல்ஸ் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிட்டேன். ஸோ என்னென்ன பேட்டர்ன் பிஹேவியர் இருக்குன்னு அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் நான் வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் யூஸ் பண்ணிருந்தேன் இல்லையா, அது வந்து நான் இப்போதைக்கு இன்வாலிடேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து ஃபர்தராக வேலிடாக இருக்கா அப்படின்னு கேள்விப்பட்ட ஒரு டவுட் தான். ஸோ அதனால் நெக்ஸ்ட் செட் ஆஃப் பேட்டர்ன் நம்ம வந்து கண்டுபிடிச்சு அது பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்படி பேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் தென் நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெண்டு டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ இது ஏன் நான் ரெண்டு டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து தான் மார்க்கெட் எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு டிசைட் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து இந்த சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து 350 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கேப் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு நாளைக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒன்ஸ் 450 கீழே உடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4100 தான் நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதுவும் இந்த இடத்துல வந்து நமக்கு மறுபடியும் ஃபர்தர் கன்சல்டேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டில் வந்து என்ன பண்ண போகிறோம், வெயிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மூவ்மெண்ட் நாளைக்கு நடக்கிற மூவ்மெண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் மட்டும் தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து இதுதான் டார்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஒரு நல்ல இம்பல்ஸ் மூவ் இருக்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் பண்ணிவிட்டு கொண்டு போகலான்ற ஐடியாவில் இருக்கேன். அண்ட் தென் நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 41,600 அண்ட் 41,700. ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் உடச்சிருச்சுன்னு வைங்களேன், நமக்கு மார்க்கெட் கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பட் இது வந்து பெருசாக ஹோல்ட் ஆகாது. சின்ஸ் மார்க்கெட் வந்து நமக்கு நல்லாவே கன்சாலிடேட் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுக்கும்போது இமீடியட்டாக ஒரு 300 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவும் நான் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ என்னோட ப்ராபபிள் லெவல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கேப் ஃபில் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேப் ஃபில் பண்ணுற வரைக்கும் எனக்கு வரணும். ஸோ 42,400 வரைக்கும் மார்க்கெட் போகணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,600 அண்ட் 700 ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து 40,000 மைனர் ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ட்ரையல் பண்ணிட்டு கொண்டு போயிடுவேன். அதனால் எனக்கு வந்து இப்போ சப்போஸ் 42,000 ரிவர்ஸ் ஆனாலும் எனக்கு வந்து பெருசாக லாஸும் இருக்காது. ஸோ எனக்கு வந்து எப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டில் தான் நான் வெளியே வருவேன். ஸோ அதனால் மறுபடியும் வந்து என்ன பண்ணிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 மறுபடியும் புட் எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் வந்து ரீஎன்ட்ரி பண்ணிப்பேன், சரிங்களா. ஸோ அதனால தான் இந்த ட்ரைலிங் கான்செப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரைலிங் கான்செப்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதான் கைஸ், இதான் வந்து நாளைக்கான அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.